Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 938 பார்ட் 2. ஓபன் பண்ணா நைட் ஆகுது. ஊருக்குள்ள யாரோ பலார் பலார் பலார்னு கண்ட மேனிக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. யார் அப்படி யாரை போட்டு அடிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தா இந்த மாதிரி உஷிமிட்சு கோசோன்னு சொல்லி திருடனை புடிச்சிட்டேன்னு சொல்லி அந்த டொனையாசுவை புடிச்சாங்கல்ல, அவனை தான் போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீ தான் நிஜமாவே அந்த தீஃபான்னு பயங்கரமா அடி வாங்கி மூஞ்சி முகரெல்லாம் வீங்கி போச்சு. ஆனாலுமே பையன் அப்போ இழிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அந்த மேட்டர் என்னன்னா, இவன் தான் அந்த தீஃப்னு யாராலையும் நம்ப முடியல. அவன் நான் தான் அந்த உண்மையான உஷிமிட்சு கோசோ, ஃபிளவர் கேபிட்டல திருடிட்டு தெரிஞ்சது எல்லாமே நான் தான் ஓப்பன் ஒத்துக்குவான். அப்படி நீ தான் உண்மையான ஆளுன்னா என்ன வெங்காயத்துக்கடா நைட்டு வந்துகிட்டு இருக்க சொல்லடான்னு சொல்லி உப்பு தண்ணி எல்லாம் மூஞ்சில ஊத்துவானுங்க. அப்பவுமே நக்கலா சிரிப்பான். உடனே கடுப்பாயி ஓங்கி ஒரு அடி அடிக்கும் போதுதான் அவன் தலையில கட்டி இருக்க அந்த ஸ்கார்ஃப் கலண்டு அவன் மண்டையில போட்டிருந்த கொண்டையும் கலண்டுரும். அப்ப அந்த ஃபுக்ரோ குச்சி வந்து பார்த்துட்டு இவனை எப்படி நம்ம நோட்டீஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்ட்டு அவனை பத்தி ஏதோ ஒன்னு சொல்ல வருவான். அப்படின்னு இவன் யாரு என்னன்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே கட் பண்ணா இந்த நியூஸ் அடுத்த நாள் காலையில ஃபிளவர் கேபிட்டல்ல காட்டு தீ மாதிரி பரவுது. இந்த மாதிரி பணம் எல்லாத்தையுமே இங்க இருந்து ஆட்டைய போட்டு போய் கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தானே அந்த உஷிமிட்சு கோசோ, அவனை பிடிச்சாச்சுன்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே பயங்கரமான ஆர்வம். இவ்வளவு நாளாட்டுமே கொடுத்துட்டு இருந்தவன் இன்னைக்கு தொக்கா மாட்டிட்டானா. சரி ரைட் இப்படி நியூஸ் போயிட்டு இருக்குதுன்னு வைங்க. உடனே அந்த ஃபுக்ரோ கோச்சிங்கிறவன் நேரா போய் ஒரோச்சியை மீட் பண்ணி இந்த மாதிரி உஷிமிட்சு கோசோவை நாங்க நேத்து புடிச்சிட்டோம்னு சொல்லுவான். அப்படின்னு அந்த திருடன் டொனையோசோன்னு தான் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இப்படி சீரியஸா இந்த மேட்டரை சொன்னா இதை கேட்கிற நிலைமையில ஒரோச்சி இல்ல. அவன் இன்னுமே ரூமுக்குள்ள உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா கொமரசுக்கு செத்ததை இன்னுமே அவனால ஏத்துக்க முடியல. உலகத்துல இதை விட ஒரு பெரிய கஷ்டம் இருக்காடான்னு அந்த ஆளு அழுவான். அந்த மாடசாமி மடையனுக்கும் புரியுது. பட் இருந்தாலும் ஒரோச்சியை எதிர்த்து பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஜெயில போட்டுருக்கலாம். ஆனா அவ சொலுப்புன்னு செவனிலே ஒண்ணு வச்சுட்டான். சோ இப்படி யாராச்சும் ஒரோச்சியை எதிர்த்து அவங்கள சும்மா விட்டாங்கன்னா அது இவங்களோட ரெப்புடேஷனை கெடுத்துருமே. அதுக்கப்புறம் நாளைக்கு 4 பேர் இதே மாதிரி தான் வந்து எதிர்த்து சண்டை போடுவாங்க. அதான் எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல, விட்டுருவாங்கிற ஒரு தைரியம் வந்துடும். அதனாலதான் போட்டு தள்ளியிருக்கான் கியோஷிரோ அப்படின்னு சொன்ன உடனே அவன் கடுப்பாயி டிராகனா மாறிடுவான். என்ன வெறிங்கிறீங்க, இந்த மாதிரி உஷிமிட்சு கோசோ அண்டால பாசோன்னு சொல்லிட்டு வரியே, எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. கொமரசுக்கி மாதிரி இந்த உலகத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்க முடியுமாடா டுமாங்கோலி, நீ பாத்திருக்கியா? சொல்லு சொல்லு சொல்லு. அநியாயமா இப்படி கொண்டுட்டாங்களேன்னு கதருவான். ஃபுக்ரோ கோச்சியும் ஐயோ பாஸ், நீங்க கவலைப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அதுக்காக இந்த உஷிமிட்சு கோசோவெல்லாம் சும்மா விட முடியாது. ஏன்னா இவன் மத்த தீஃபுங்க மாதிரி கிடையவே கிடையாது. ரொம்ப மோசமானவன். ஃபிளவர் கேபிட்டல்ல ஏகப்பட்ட திருட்டு வேலை பண்ணி ஹீரோ மாதிரி ஆட்டைய போட்டது எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு கொண்டு போய் தூக்கி வீசிட்டு போயிடுவான். இதனால ஏகப்பட்ட பணம் கூட்ஸ்ன்னு நிறைய திருடப்பட்டிருக்குது. இப்ப அவனை ரசட்சூ டவுன்ல இருக்க பிரிசன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இவங்க கேள்விப்பட்டது வேற ஒருத்தனை, ஆனா இப்ப வந்திருக்கவன் டோட்டலாவே வேறையா இருக்கான். அதனாலதான் அவனுக்கு டவுட் ஆச்சு. பய வேற இதுல வாரி வளலாச்சா, ஆல்ரெடி ஏகப்பட்ட பேருக்கு டொனேட் பண்ணிட்டே தெரியுவான். அப்படின்னு இவன் தான் அந்த திருட்ட பண்ணிருப்பான் அப்படின்னு சொன்னா நம்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்படி சொன்ன உடனே அப்பதான் ஒரோச்சிக்கு தூக்கி வாரி போடும். எது அந்த உஷிமிட்சு கோசோங்கிறவன் இன்னும் உயிரோட இருக்கானான்னு. ஒரோச்சி அவனால பாதிக்கப்பட்டிருக்கான் போல. அங்க அவனை கொண்டு போய் ஏதோ செல்லுல தூக்கி போடுவாங்க. அங்கேயுமே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். எங்க ஒரோச்சிக்கு பாத்தீங்கன்னா வேர்த்து ஊத்தும். ஒரு டைம் மீட் பண்ணும்போது நீ தானே குரோசுமி ஃபேமிலியை சேர்ந்தவன், உண்மையை சொல்லுடா அப்படின்னு ஏதோ காட்டுன்னு மரண காட்டியிருக்கான். அதனாலேயே பயந்து டிராகனா இருந்தவன் நார்மலாயிட்டானா பாருங்களேன். அப்படியே பயத்துல நடுங்குறான். வெட்டத்து போயிருச்சு பாடியெல்லாம். லாடு லாடு. இப்ப அந்த உஷிமிட்சு கோசோவை என்ன பண்ணணும் சொன்னீங்கன்னா செஞ்சிடலாம். உடனே இது என்னடா கேள்வி, இது என்ன கேள்வி பண்ணாடப்பா இல்ல. அவனை பப்ளிக்கா வச்சு சம்பவம் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா தொங்க விடுங்கடா. அது மட்டும் இல்லாம லேண்ட் ஆஃப் ஆனோக்கு வெளியில இருக்க எல்லாத்துக்குமே லைட் ஸ்க்ரோல்ஸ் மூலியமா இமீடியட்டா டெலகாஸ்ட் பண்ணுங்கம்மா. அதான் அந்த வீடியோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டைல் இருக்குல்ல, அதை இவனுங்க லைட் ஸ்க்ரோல்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னு வெறிகொண்டு சொல்லிட்டு இருக்கும்போது கியோஷிரோ திடீர்னு பின்னாடி இருந்து அதெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சும்பா. இவன் வந்ததையே யாரும் நோட் பண்ணல. இன்னைக்கு என்னன்னா ஃபிளவர் கேபிட்டல்ல கொமரசுக்கியோட ஃபியூனரல் நடக்க போகுது. கண்டிப்பா அதுக்கு ஏகப்பட்ட மக்கள் வருவாங்க. நிறைய கலவரமும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காகவே நாங்க எல்லாரும் ப்ரிப்பேர்டா இருக்கோம்பா. உடனே ஒரோச்சிக்கு சந்தோஷம். அதான்டா யாழு அப்படி முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிட்டான் பாத்தியா, நீ மாசுடான்னு சொல்லி அவனை பாராட்டி தள்ளுவான். இப்ப என்ன பண்ண போறானுங்கன்னா, ஃபியூனரலுக்கு கூடுற கூட்டம் கண்டிப்பா கலவரம் பண்ணும். அந்த டைமுங்கும் போது உஷிமிட்சு கோசோவை எல்லாரும் முன்னாடியே வச்சு சம்பவம் பண்ணி பயங்காட்டி அதுக்கப்புறம் கொமரசுக்கி கூடவே அனுப்பி வச்சிருவோம். அதாவது அவ பக்கத்திலேயே குழிய தோண்டி படுக்க போட்டுருங்கம்மா. எப்படி பண்ண அட் அ டைம்ல ஃபிளவர் கேபிட்டல்ல ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க 2 பேர் செத்து போயிட்டாங்கன்னு கணக்கு வரும்ல. இது ஒரு மாசான சம்பவம் தானேம்பா. இதை கேட்டுட்டு கியோஷிரோ செம்மையா கடுப்பாவான். கீழே கைய வச்சு அவன் புறாண்டிட்டு இருக்கிறது தெரியுது. ஐ மீன் அவன் கடுப்புல புறாண்டிட்டு இருக்கான். நான் மூஞ்சி சிரிச்சுக்கிட்டே செம பாஸ், உங்க ஐடியாவுக்கும் உங்க மூளைக்கும் நீங்க எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. நாசா
தபலால நாதஸ்வரம் வாசிக்க வேண்டிய ஆளு அப்படின்னு ஒன்னு வருவேன் கடைசி வரைக்கும் அந்த சம்பவத்தை நான் நின்னு பாப்பேன், எனக்கு ஒரு பல்லாக்க ரெடி பண்ணுங்கடா பண்ணாடைகளா அப்படின்னு கத்திட்டே போவான். அப்படியே அங்க கட் பண்ணி குடோன்ல இருக்க எக்ஸ்கவேஷன் லேபர் கேம்ப காட்டுறாங்க. குயின் இருந்துகிட்டு பொய் சொல்லாதன்னு காட்டு கத்திட்டு இருக்கான். யாருகிட்டனா கைடோ கிட்ட. என்னடா ஜோக் பண்றியான்னு கேட்டுட்டு இருப்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, கொமரசுக்கி செத்துட்டாங்கிற மேட்ரு கைடோக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் அந்த மேட்ரை குயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு 2 பேருமே அவளுக்கு பெரிய ஃபேன் போல. மெயினா குயின் சொல்ல போனா அவனுக்கு எல்லாம் நம்பிக்கையே இல்ல. கைடோ தான் உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா லைட் ஸ்க்ரோல யூஸ் பண்ணி உடனே செக் பண்ணி பாரு, அப்பதான் மேட்ரு தெரியும். அவனுக்கு கண்ணுல இருந்து தாரையா தண்ணி ஊத்துது. அப்பதான் அவனோட ஆளுகளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா இந்த மேட்ரு அவனுக்கு நேத்தே தெரியும். சொன்னா அப்பவே உட்காந்து கதறி அழ ஆரம்பிச்சிருப்பான். அண்ட் இவனுங்களையும் போட்டு தூக்கி வாரி தொங்க விட்டுருப்பான். இப்ப மேட்ரு தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால எப்படியும் மண்டை காஞ்சி போய் கத்திட்டு தான் கிடப்பான். அப்படியே நமக்கும் பஞ்சாயத்து தான், என்ன பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் வெளியில நம்ம ஆளுல காட்டுறாங்க. 2 பேரும் விடிய அந்த ரெட் பீன் சூப்பை நல்லா குடிச்சு தொந்தி போட்டு நல்லா ஊதி போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே படுத்து நல்லா தூங்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு டே பலூனே வெளியில வாடா டைம் ஆயிருச்சுன்னு கூப்பிட்டு இருக்கான். இதுக்கு சண்டை போட அவன் வெளியில வந்து எட்டி பார்த்துட்டு ஏண்டா சண்டை போற நேரமாடா இது, கம்முன்னு கிடங்கடான்னு வந்து பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். நேத்து பார்க்கும்போது சப்பி போட்ட பணங்கோட்ட மாதிரி இருந்தானுங்க, இப்ப என்ன ஏன் சைஸுக்கே டஃப் கொடுப்பானுங்க போலன்னு ஆடி போயிட்டான். அது மட்டும் இல்லாம நாள் பூரா சண்டை போட்டா எல்லாம் எனர்ஜி லாஸ் ஆகி வெயிட் கம்மியாவாங்க. ஆனா இவனுக்கு என்ன வெயிட் போட்டிருக்கானுங்க, என்னடா நடக்குதுங்கன்னு ஷாக் ஆவான். லூஃபி பார்த்துட்டு இல்ல நாங்க நேத்து இருந்த மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கிறோம், நீ தான் ஏதோ தப்பா இமேஜின் பண்ணிட்டு இருக்கேம்மா. அதே நேரம் இங்க சில பேர் குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, ரெட் பீன் சூப் பண்டா இப்ப காணாம போயிருச்சு. இந்த மேட்டர் அவங்க கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஆல்ரெடி கொமரசுக்கி செத்து போயிட்டாலேன்னு கடுப்புல இருக்கான். இதுல இந்த விஷயமும் தெரிஞ்சது, அவ்வளவுதான் இன்னும் கடுப்பாகி ஒரு வழி பண்ணிடுவான். அதனால அதெல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டானுங்க. சொல்ல வேண்டாம் அதெல்லாம் ஓகே தான், பட் அந்த ரெட் பீன் சூப் எல்லாம் எங்க போச்சு, ஒரண்டா சூப்பா காணாம போகும்னு ஒரு டவுட். அப்பவும் நம்ம பயலுக்கு மேல அவனுக்கு டவுட் வரல. இது தூரத்துல இருந்து பார்த்த ரைசோ, இதுக்கு தாண்டா படிச்சு சொன்னேன், ஓவரா பீன் சூப்பை வாயில ஊத்தாதீங்கடான்னு. இப்ப பாருங்க மாட்டிட்டானுங்க. என்ன பண்ண போறானுங்களோ தெரியல. கரிபுல்லாம் பார்த்துட்டு இந்த முட்டா பைய எப்படி சர்வே ஆக போறான்னு தெரியலையேன்னு பதறுவான். அவனுக்கு நம்ம பைய வெயிட் என்னன்னு தெரியல. ஐ மீன் அவன் தின்ன வெயிட்ட சொல்லல, அவனோட மாச சொன்னேன். இப்ப என்னன்னா பயலுக்கு சும்மா சண்டை போட்டே ஆகணும். அதனால சண்டைக்கு வாடா வாடான்னு காட்டு கத்திட்டு இருப்பான். இப்போ குயினுக்கு அவனை டீல் பண்றதுக்கு டைம் இல்ல. ஏன்னா கொமரசுக்கி செத்துட்டாளா இல்லையாங்கிற உண்மையை அவன் கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால ஃப்ளவர் கேபிட்டலை பார்க்கணும். லைட் ஸ்க்ரோல் ஸ்னேல ஆன் பண்ணுங்கடாமா. சரின்ட்டு கனெக்ட் பண்ணி ஃப்ளவர் கேபிட்டல் ஆன் பண்ணுவானுங்க. அம்மா பைய பார்த்துட்டு முழிப்பான், என்ன இது ஃப்ளவர் கேபிட்டல் மாதிரி இருக்குதுன்னு. சரி அப்படியே அங்க கட் பண்ணி குறியில இருக்க அட்டமயமா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஹோல்டமோட ஆளுகளும் ஷுட்டன்மாரு திருடங்களோட ஆளுகளும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அட வேற எதுக்கும் இல்ல, அதான் நம்ம கேரட் கேங்க போய் அவங்களோட சாப்பாடு திங்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு வந்தாங்கல்ல, அதை பண்ணது இவனுங்க தான் வேற எழுதி வச்சுட்டு வந்துட்டாங்க. அவனுங்க முட்டா பயலுக திருட இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போவானா, ஆனா இவன் போவான்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டானுங்க. ஹோல்டம் எல்லாம் நீ பண்ண வேலைக்கு உன்னைய ரிவெஞ்ச் எடுத்து காலி பண்ணாம விடமாட்டான்னு காட்டு கத்திட்டு இருப்பான். இந்த சண்டையில யாரோட மண்டையெல்லாம் செதறு தேங்க ஆக போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.